கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். எல்லா வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்ம சில மாதங்களுக்கு முன்பாக ஆவியின் வரங்களை குறித்து தியானித்தோம் இல்லை? பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற 9 விதமான வரங்கள், அது எப்படி செயல்படும், எப்படி கர்த்தர் அதை கொண்டு நம்மை பயன்படுத்துவார் என்பதெல்லாம் தியானித்தோம். இதில் அடுத்தது ஆவியின் கனி. 9 சுபாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 விதமான குணாதிசயங்கள் இணைந்தது தான் ஆவியின் கனி. இது 9 ஆவிக்குரிய கனிகள் அல்ல. வசனத்தை கவனிங்க. ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனிகள் என்று சொல்லப்படவில்லை. அப்போ இதுல ஒன்று காணப்பட்டு ஒன்று காணப்படாமல் இருந்தால் அந்த பழம் சரியா முழுமை அடையலைன்னு அர்த்தம். அப்போ அந்த 9 விதமான குணாதிசயங்களும் நிறைந்து காணப்பட்டால் தான் ஆவியின் கனி நமக்குள்ளே இருக்கிறது, வெளிப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். அதனால இது 9மே முக்கியமானது. ஆவியின் வரங்கள் என்று வரும்போது ஒரு வரத்தை பெற்றுக்கொள்ளலாம், 3 வரத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அல்லது அதுக்கு மேல சிலர் 9 வரங்களையும் பெற்று செயல்படுகிற ஊழியங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் ஆவியின் கனி என்று வரும்போது இல்ல 2, 3 சுபாவம் மட்டும் எனக்கு இருக்குது போதாது. 9 குணாதிசயங்களை முழுமை அடையும் போதுதான் ஒரு ஆவியின் கனியாக நம்ம கனியை வெளிப்படுத்த முடியும். அதனால வசனத்தை நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த ஆவியின் கனி என்பது என்ன? நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த சுபாவங்களை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த கனியினால் உண்டாகிற நன்மை என்ன? இந்த கனியினால என்ன நன்மை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். முதலாவது அது தெரியணும்ல. ஒரு மரம், அந்த மரத்துல தான் கனி காய்க்கும். சில இடத்துல செடிகள்ல கனிகள் காய்க்கும், சில கொடிகள்ல கனி காய்க்கும். திராட்சை கொடி, அந்த செடியிலிருந்து வரக்கூடிய கொடியில தான் திராட்சை கொலைகளை பார்க்க முடியும். அதனால மரம், செடி, கொடிகளில் கனி உண்டாகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த கனியினால அந்த செடிக்கு ஏதாவது நன்மை உண்டா? அந்த கனியை செடி சாப்பிடுமா? அந்த கொடி சாப்பிடுமா? அந்த கனி எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு ருசிச்சு மகிழுமா? இல்லை. மனிதர்களாகிய நாம் அதை சாப்பிட்டு நம்ம ருசித்து மகிழுகிறோம். அப்ப அந்த கனி அந்த மரத்திற்கு அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருகிறது, மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுதான் கனியினுடைய நோக்கம். அதனால கிறிஸ்தவர்கள் கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பித்தான் இதெல்லாம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது நமக்கு பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் உள்ள வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு நமக்குள்ளே இந்த 9 விதமான குணாதிசயங்கள் நிறைந்த கனி காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அதைத்தான் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். அது நிமித்தமாய் மற்றவர்கள் நன்மை பெறுவாங்க, இயேசுவின் நாமம் மகிமைப்படும். நீங்க கனி கொடுப்பதனால் என்ன? மற்றவர்கள் சந்தோஷப்படுவாங்க, மற்றவங்க நன்மை பெறுவாங்க, மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் அது நிமித்தம் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதற்காக நம்ம கனி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. நீங்க பூமிக்கு மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். உப்பு ரொம்ப பிரயோஜனமானது. பாதுகாக்கிறது, ருசியை கொடுப்பது, சூழ்நிலைகளையே மாற்றுவது, கெட்டு போகாமல் பாதுகாப்பதுக்கெல்லாம் உப்பு பயன்படுத்தப்படுகிறது. நீங்க கிறிஸ்தவர்கள் என்றால், தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. இருட்டு வந்துட்டு அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஒரு வெளிச்சம் வந்து விட்டால் அங்கே மக்கள் மகிழ்ச்சியோடு நடமாட முடியும், பயமில்லாமல் இருக்க முடியும், மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை அறிந்தவரை பின்பற்றுகிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க உப்பா இருங்க, மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருங்க. நீங்க ஒளியா இருக்கிறீங்க, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், மற்றவர்களுடைய இருளை போக்குகிற, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வெளிச்சமா இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை சூழ்நிலும் இருக்கிற மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவளா இருக்கணும். நீங்க யோசித்து பாருங்க, உங்க கிராமத்தில், உங்க தெருவில், உங்கள் பட்டணத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல மற்றவங்களுக்கு உங்களால் என்ன பிரயோஜனம்? நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கீங்களா? சுயநலமாக நான், என் குடும்பம், என் பிஸ்னஸ், எனக்கு வருமானம்னு ஒரு வட்டத்துக்குள்ளே சுயநலமாக வாழுகிறீர்களா? மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம்?
இதே தான் சபைக்கு. சபை குறித்து சொல்லும்போது சபை உப்பா இருக்குது, வெளிச்சமா இருக்கு. ஒரு சபை தான் வெளிச்சம் அந்த கிராமத்துக்கு, பட்டணத்துக்கு. இப்ப ஊழியக்காரர்கள் யோசித்து பாருங்க, உங்க சபையினால அந்த கிராமத்துக்கு என்ன பிரயோஜனம்? உங்க சபை அந்த ஊர்ல இருக்கிறதுனால அந்த ஊருக்கு என்ன நன்மை? நீங்க வெளிச்சமா இருக்கீங்களா? உப்பா இருக்கிறீங்களா? உங்க சபை உப்பா இருக்குதா? உங்க சபை வெளிச்சமா இருக்குதா? மற்றவங்க அதன் மூலம் சந்தோஷம் அடைகிறாங்களா? இந்த சபை இருக்கிறது நம்ம கிராமத்துக்கு ஆசீர்வாதம் என்று கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சொல்லுகிறபடி உங்க சபை இருக்குதா? உங்களுக்கு காணிக்க, உங்களுக்கு வருமானம், உங்க காரியம் இதுக்கு சபை கிடையாது. சபையினுடைய நோக்கமே நீங்க சமுதாயத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். இதை செய்யாவிட்டால் ஆண்டவர் கேட்பார், நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? நீ கேட்பீங்க, ஆண்டவரை நில வேணும், கட்டடம் கட்டணும், எங்களுக்கு வேன்லாம் வேணும் ஊழியத்துக்கு. ஆண்டவர் கேட்பார், எதுக்கு? உன்னால் என்ன பிரயோஜனம்? நீ சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனத்தை கொண்டு வருகிறாய்? பதில் சொல்லுங்கன்னு ஆண்டவர் கேட்பார். என்ன பதில் சொல்லுவோம்? யோசித்து பாருங்க. சுற்றில் இருக்கிற சமுதாயத்தில் ஏழைகள் இருக்காங்க, தரித்திரர் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. உங்களால் ஒரு ஆளுக்காவது பிரயோஜனம் உண்டா? ஒரு ஏழை மக்களுக்காவது பிரயோஜனம் உண்டா? உங்க சபையினால ஒரு தரித்திரத்தில் இருக்கிற மக்களுக்காவது பிரயோஜனம் உண்டா? நீங்க கனி கொடுக்காம, வெளிச்சம் கொடுக்காம உங்களை ஏன் ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் கேட்பார். என்ன பதில் சொல்லுவீங்க? சிந்திக்க ஆரம்பிங்க. நம்ம நிறைய காரியத்தை யோசிப்பதே இல்லை, வசனத்தை சிந்திப்பதே இல்லை. நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு அவங்க சபை நடத்துறாங்க, இவங்க சபை நடத்த, இவங்க ஊழியம் நடத்துறாங்க, நம்மள அப்படி நடத்தி அப்படி செய்யணும்னு நினைக்கிறோம். வசனத்துக்கு திரும்புங்க. கனி மற்றவங்களுக்கு ஒரு நன்மையா இருக்கணும். ஆண்டவர் கேட்பா, ஏசு உடைக்கிற ஊழியம் 4 மாடியிலிருந்து என்ன பிரயோஜனம்? இந்த மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஆண்டவர் கேட்பார்ல, நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? ஏன் இயேசுடைய ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கணும்? உங்களால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை? மற்றவங்களுக்கு என்ன நன்மை? நீங்கள் என்ன வெளிச்சம் கொடுக்குறீங்களா? கனி கொடுக்குறீங்களா? ஒருத்தருக்கு பிரயோஜனம் சுயநலமாக நீங்களே வாழ்ந்து கொண்டு இருந்தால் நான் ஏன் ஆசீர்வதிக்கணும்னு கேட்பார். எல்லாருக்கும் அதுதான், எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான், எல்லா சபைக்கும் அதுதான். பிஷப்பாக இருந்தாலும் கேட்பார், பாஸ்டராக இருந்தாலும் கேட்பார், எல்லாரையும் ஆண்டவர் கேட்பார். ஆனால் மிஷினரிகள் அன்றைக்கு வந்தாங்களே இந்தியாவுக்கு, அவங்க என்ன செய்தாங்க? வெளிச்சத்தை காண்பித்தாங்க. இன்னைக்கு இவ்வளவு ஸ்கூலு, காலேஜ், மருத்துவமனை எப்படி வந்துச்சு தெரியுமா? மிஷினரிகள் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அவங்க தான். மர்காசின் மிஷினரி வந்தாங்க நேசரத்துக்கு. இன்னைக்கு குறுகாட்டுன்ற கிராமத்தில் போய் இன்னைக்கு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ண போய் இந்த கிராமம் சரித்திரத்தை பார்த்தா 889 அவர் வந்து ஊழியம் செய்து அந்த நாட்களில் திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த பகுதியில் தான் முதல்ல ஊழியம் செய்து நாசரேத்துக்கு போன போது பனையேறி கொண்டிருந்தாங்க எல்லாம் ஏழைகள், தரித்திரர்கள். சொன்னாங்க, தாப்பனை பார்த்து, நீ பனையேறுப்பா, உன் பிள்ளைகளை ஏன்ட்ட கூட நான் படிக்க வைக்கிறேன், அவன் எதிர்காலம் நல்லா இருக்கும். மிஷினரிகள் படிக்க வச்சாங்க. அதனால் இன்றைக்கி மர்காசிஸ் ஸ்கூல், மர்காசிஸ் காலேஜ், அதில் படித்தவங்க இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாரும் இந்துக்கள் கூட பெரிய பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, மர்காசிஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன், அங்கே போனால்தான் எனக்கு படிப்பு. இன்னைக்கு நிறைய ஸ்கூல் வந்திருக்கலாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால, 150 வருஷத்துக்கு முன்னால முதல் இந்த கல்வி என்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்தது, மருத்துவம், மனை என்கிற வெளிச்சத்தை கொண்டு வந்தது யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள், சபைகள். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? யோசித்து பாருங்க. ஒரு ஐடாஸ்கார்டர் என்கிற ஒரு மகள் ஒரு தரிசனத்தோட, இந்த மக்கள் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, மருத்துவ உதவி இல்லாமல் இருக்கிறாங்க, இந்த மக்களுக்கு மருத்துவம் செய்தால் நிறைய பேருடைய மரணத்தை தடுக்க முடியும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு தரிசனம் பெற்று ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. எத்தனை லட்சம் பேர் அதில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மை பெறுகிறார்கள். நாங்கள் சின்ன சபைங்க, 50 பேர் ஆராதிக்கிற சபையில் 4 ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியும்ல? ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய சொல்ல, என்ன முடியும் அதை செய்கிறீங்களா? யோசித்து பாருங்க. சுயநலமாகவே நம்ம இருந்தால் தேவன் எப்படி நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிக்க முடியும்? கனி கொடுங்க, மற்றவங்க அதை புசிக்கட்டும். இந்த சர்ச்சு வந்தது நல்லது, இவங்க 4 பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, 4 விதவைகளுக்கு உதவி செய்கிறாங்க, நம்ம கிராமத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது, இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நடக்கிறோமா? அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க நம்மகிட்ட கனியை அவங்க காணலைன்னா அப்புறம் வெட்டி தான் போட சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவரே வெட்டி போட்டுருவாராம் கனி கொடாத மரத்தை. மத்தேயு 3:10 பாருங்க, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்லா இருந்து கிறிஸ்தவங்க சபைகளை கூட ஆண்டவர் வெட்டி எரிஞ்சிருவாரு. கனி இல்லாம என்ன சபை நடத்துற? கனி இல்லாம என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? கனி இல்லாம என்ன கிறிஸ்தவ ஊழியன் நீ வச்சிருக்கிற? ஆண்டவர் வந்து வெட்டி எரிஞ்சிருவாரு. அதான் சொல்ல, கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மார்க்கு 11 அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தில் போய் கனியை தேடுறார். இல்லை,
அவர் கூட கூட தேடலை, பசிக்கு ஒரே ஒரு அத்திப்பழத்தை தேட ஒன்று கூட இல்லை. ஆண்டவர் இனிமேல் ஒருத்தனை அவன்கிட்ட புசிக்க மாட்டார், சபிச்சிட்டார். அது இப்போ முழுவதும் பட்டு போயிட்டு என்ற வேதத்தில் பார்க்கிறோம். சபிக்கப்பட்டு போய்விட்டது. கனி கொடுக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை சபிக்கப்பட்டு போகும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை, கனி கொடுக்காத கிறிஸ்தவருடைய ஊழியங்கள், சபைகள் கட்டாயம் பாதிக்கப்பட்டு போய்விடும். அப்போ நம்ம கனி கொடுக்கணும். நம்மளால் சமுதாயத்துக்கு என்ன நன்மை என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சர்ச்சிற்கு 50 பேர் ஆராதிக்கிறீங்க. உங்கள் சர்ச்சில் படித்த பிள்ளைகள், டிகிரி முடித்த பிள்ளைங்களாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. டியூஷன் சென்டர் ஆரம்பித்து 10 பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்க முடியல உங்கள் சர்ச்சில்? நீங்கள் இருக்கு, எங்களுக்கு கட்டடம் இல்லை, எங்களுக்கு வேன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு தேடி இருக்கிறதில் முதல்ல செய்யுங்க. அதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 4 பிள்ளைகளுக்கு ஒரு 10 பிள்ளைகளை வச்சு டியூஷன் சொல்லிக் கொடுங்களேன். 7 பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்களால் என்ன செய்ய முடியும்னு யோசிங்க. சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க தான் கிறிஸ்தவர்கள், அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் கிறிஸ்தவ ஊழியம். நம்ம கனி கொடுக்கிறவளாம் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கனி கொடாத மரம் வெட்டுண்டு போய்விடும். இந்த கனி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு அதில் ஒரு அருமையான காரியம் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியை சுத்தம் பண்ணுகிறாராம். அப்போ நாம் கனி கொடுக்கணுமானா இயேசு என்கிற செடியில் நிலைத்திருக்கணும். நம்ம கொடியாக இருக்கிறோம், இயேசு என்கிற செடியில் நிலைத்திருந்தால் தான் கொடியில் கனி உண்டாகும். நாம் கனி கொடுக்கலன்னா அந்த கொடியை ஆண்டவர் கத்தரிச்சு போட்டுருவாராம். கனி கொடுத்தால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார், கிளீன் பண்ணி இன்னும் நிறைய கனிகளை கொடுக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை கனி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இந்த கனி கொடுக்கிற இயேசுவில் நிலைத்திருக்கணும். அதுக்கு தான் ஜபம், வேத வாசிப்பு, அதுக்கு தான் ஆராதனைகள், சபைகள், நம்முடைய ஜபங்கள், ஒழுங்குகள் எல்லாம் அதையெல்லாம் பின்பற்றணும். சரியா? அப்போ இப்போ ஆவியின் கனி என்று வரும்போது 9 குணங்கள் ஒரு சேர அமைந்திருப்பது, 9 சுபாவங்களை இணைந்ததா ஒரு முழுமையான கனி. அப்போ நமக்குள்ள, எனக்குள்ள அது இருக்கணும்னு நாம் விரும்பணும், நான் விரும்பணும். சரியா? அப்போ தான் அது உண்டாக முடியும். முதலாவது சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு சுபாவம் ஆவியின் கனியில் முதலாவது சொல்லப்படுவது அன்பு. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறோம். அன்பு, அதான் முதலாவது சொல்லப்படுகிறாரு. அன்பு நமக்குள்ள இருக்கணும் என்பதாய் சொல்லப்படுகிறார். உடனே நம்ம சொல்லுவார், அன்பு எவ்வளோ முக்கியம் என்பதை ஆண்டவர் இந்த ஆவியின் கனியை குறித்து சொன்னதில் சொல்லி இருக்கிறார். வேத புத்தகம் முழுவதுமே அதை பார்க்கிறோம். 1 யோவான் 4 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 4:8 அந்த வசனத்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டில் 328வது பக்கம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். நல்லா அறிந்துகளை, தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ அன்பில்லாதவன் தேவனை அறியான். அப்போ தேவனை அறிந்தவன் என்றால் அவன் அன்புள்ளவனாக இருக்கணும். அது ஒரு பெரிய அடையாளம் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அன்பு நமக்கு ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அந்த அன்பு என்கிற கனி நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாத்துக்கிட்டே அன்பு இருக்குது. கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லாமல் பாருங்க, அவங்ககிட்ட அன்பு இருக்குது. மற்றவங்களை பார்க்கும்போது அன்பாக உதவி செய்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்குள்ளே தான் அன்பு இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் இந்த கனி என்கிற அன்பு இருக்கிறது, அது வித்தியாசமானது. அது தேவனுடைய அன்பினால் நிறைந்திருப்பது. சாதாரணமாக மனுஷருடைய எல்லாத்திடத்திலுமே அன்பு இருக்கும். மிருகங்கள் கூட ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாய் சொல்லப்படுகிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். நம்ம மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த தேவன் கொடுக்கிற அந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதற்கு இந்த அன்பினுடைய வெளிப்பாடு என்ன? அன்புக்கு ஒரு அளவுகோல். என்கிட்ட அன்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்குள்ள அன்பு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அதை அறிஞ்சுக்கிட்டா உங்கள்கிட்ட அன்பு இருக்குதா இல்லையா, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி அன்பு இருக்குதா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம். அன்புக்காகவே தேவன் ஒரு அதிகாரத்தை எழுதி கொடுத்திருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். வரங்களுக்காக ஒரு அதிகாரத்தை தேவன் எழுதினதை போல அன்புக்காக ஒரு அதிகாரத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். 4 7 வசனம் வரை பாருங்க. 1 கொரிந்தியர் 13 4 முதல் 7 வசனம். இதோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள வேதம் சொல்லுகிற, ஆண்டவர் சொல்லுகிற ஆவியின் கனியாகிய அன்பு இருக்குதா என்பதை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் உரைக்கல், இதுதான் அளவுகோல், இதுதான் உங்கள்ட்ட அன்பு இருக்குதா இல்லையா என்பதை, பூரணமா இருக்குதா என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அளவுகோல் வேத வசனம். இப்போ என்ன நமக்கு வாசிக்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் 239வது பக்கம். அன்பு நீடிய சாந்தமும்
தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அது அன்பு. அடுத்தது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இதான் அன்பினுடைய அந்த குணாதிசயம். அன்பு என்ற கனி எனக்குள்ள இருக்குன்னா நான் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். எனக்குள்ள நீடிய சாந்தம் இருக்குதா? அப்போதான் அன்பு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு அன்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே பார்க்குறவங்க சிலர்கிட்ட அன்பு காமிச்சிட்ட உடனே ஆவின் கனி எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் உங்கள்கிட்ட அன்பு இருக்கும், அது சுயநலமான அன்பு. உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள், அவங்க மேலே அன்பு இருக்கும். தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க, அதெல்லாம் இந்த ஆவியின் கனி இதில் வராது. அதையும் தாண்டி ஆவியின் கனியாகிய அந்த அன்பு என்பது, நீங்கள் பாருங்கள், நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் எனக்குள்ள இருந்தாதான் அன்புன்ற கனி எனக்குள்ள இருக்கிறதுன்னு அடையாளம். அதான் அதோட ஒப்பிட்டு பார்க்க. நீடிய சாந்தம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவு, அன்புக்கு பொறாமை இல்லை. தேவன் ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது, ஒருத்தர் வல்லமை பயன்படுத்தும் போது அதை பார்த்துட்டு என் உள்ளத்துல பொறாமை வந்தால் அன்பு என்கிற கனி எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். பொறாமை வருது இல்லை? அடுத்தவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, பிசினஸ்ல உயர்த்தப்படும் போது, ப்ரொமோஷன் அடையும் போது, ஊழியத்தில் பயன்படுத்தும் போது, ஒரு சபை வளரும் போது அதை பார்த்தவன உள்ளத்துல பொறாமை வருதில்ல? அப்ப நம்ம அன்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அது அன்பு. அன்புக்குன்னு சொன்னா போதாது. இந்த வசனம் அளவுகோல், அன்புக்கு அளவுகோல். அப்ப அந்த அளவுக்கு நம்ம அன்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த ஆவின் கனியாகிய அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. நீங்களே யோசித்து பாருங்க. அயோக்கியமானதை செய்யாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். ரொம்ப முக்கியமானது 7வது வசனம் பாருங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும். நிந்தனை, பரிகாசம், அவமானம் என்ன நடந்தாலும் அன்பு அதை தாங்கும், சகிக்கும். இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை வீட்டுக்குள்ள. மாமியார் ஒரு வார்த்தை சொல்லிட்டா பெட்டி தூக்கிட்டு கிளம்புற மருமகளை தான் பார்க்குறோம். பைபிள் இருக்கு, ஜபம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்போ அன்பு இல்லை, சகிக்கிற அந்த சுபாவம் இல்லையே. மருமகள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஊரெல்லாம் போய் அழுகிறாரு. என் மருமகள் அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டான்னு அழுது கொண்டு ஒரு சின்ன வார்த்தையை சகித்து கொள்ளுகிற அந்த அன்பு இல்லையே. அப்போ என்ன அன்பு? யோசித்து பாருங்க. இது என்ன எனக்குள்ள இருக்குதா? உங்களுக்குள்ள இருக்குதா? எல்லாத்தையும் சகித்து கொள்ளுகிற, தாங்கி கொள்ளுகிற அன்பு இருக்குதா? நம்பும். உங்கள் கணவரை நம்புறீங்களா? உங்கள் மனைவியை நம்புறீங்களா? நம்ப மாட்டேங்கிறீங்களா? சந்தேகமாக பேசுறீங்க, சந்தேக வார்த்தை. அப்போ உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். உங்கள் மனைவி மேலே அன்பு இருந்தா, இந்த ஆவின் கனியாக அன்பு இருந்தால் உங்களுடைய மனைவியை நீங்கள் நம்புவீங்க. அன்பு சகலத்தையும் நம்பும். நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க, கணவரை நம்ப மாட்டேங்கிறீங்க, சந்தேகமாகவே பார்க்குறீங்க. உங்களுக்குள்ள இந்த ஆவியின் கனி, அந்த அன்பு பூரணப்படலைன்னு அர்த்தம். இதெல்லாம் யோசித்து பாருங்க. ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்க. அப்போ அந்த ஆவியின் கனி எனக்குள்ள இருக்குதா அப்படின்னு சோதித்து பாருங்க. இந்த அன்புல 2 காரியம். மத்தேயு 22 அதிகாரம், மத்தேயு 22 அதிகாரம் எடுங்க, வேதத்தை திருப்பங்க. மத்தேயு 22 அதில் 37 40 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அன்பை குறித்து கட்டளை அதை பற்றி சொல்லும்போது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முதலாவது நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறணும். அந்த அன்பு ஆண்டவர் மேலே வைக்கிற முழு இருதயத்தோட முழு பலத்தோட. 2வது சொல்ல, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோன்னு சொல்கிறோம், அன்பு கூறுகிறோம். நம்மிடத்தில் அன்பு கூறுவதை போல நேசிக்கிறோமா? என்ன நேசிக்கிற மாதிரி இன்னொரு ஊழியக்காரனை நான் நேசிக்கிறேனா? இந்த ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி இன்னொரு ஊழியத்தை நான் நேசிக்கிறேனா? என் சபையை நேசிக்கிற மாதிரி பக்கத்தில் உள்ள சபையை நான் நேசிக்கிறேனா? என் ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி இன்னொரு ஊழியத்தை நேசிக்கிறேனா? என்னுடைய மிஷினரி ஊழியத்தை நேசிக்கிற மாதிரி இன்னொரு மிஷினரி ஸ்தாபன ஊழியத்தை நான் நேசிக்கிறேனா? நம்ம குறைவுபட்டிருக்கிறோம். ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். நம்ம எல்லாம் மதிக்கிற, பெருசா நினைக்கிற மிஷினரி ஸ்தாபனங்களில் கூட தங்களுக்காக ஜெபிக்கிறதை தவிர்த்து இன்னொரு மிஷினரி ஸ்தாபனத்துக்காக ஜெபமே பண்ணாமல் இருக்கிற சில ஸ்தாபனங்கள் இருக்கிறாரு. என்ன அன்பு நம்மகிட்ட இருக்கு? இந்த உண்மையா பைபிளில் சொல்லப்பட்ட அந்த ஆவின் கனி அன்பு இருக்குதா?
என்ன பெருமை நமக்கு இருக்குது. நாங்கள் தான் கரெக்டான ஊழியம், எங்கள் ஊழியம் தான் சிறப்பு, இதை விட்ட வேற ஊழியம் கிடையாது. அந்த பெருமை, அன்புக்கு பொறாமை கிடையாது. பொறாமை, தற்பொழிவு அதெல்லாம் இருக்குது, அகந்தை. அதனால தான் மற்றவங்களுக்கு ஜெபிக்க மாட்டேங்கிறோம். பக்கத்தில் இருக்கிற சபையில் உள்ளவங்களை நேசிக்க முடியல, அந்த ஊழியக்காரனை நேசிக்க முடியல. எப்படி அன்பு இருக்குன்னு சொல்றீங்க? நம்ம குறைவுபட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னால தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னியும். நான் ஒரு ஊழியக்காரனை குறித்து கேள்விப்படும் போது, அவங்களை கொண்டு அற்புத அடையாளம் நடக்கிற வல்லமையை பயன்படுத்துறான்னு கேள்விப்படும் போது என் உள்ளத்துல சந்தோஷம் வராவிட்டால், ஒரு ஊழியக்காரனை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்ற செய்தியை கேள்விப்படும் போது என் உள்ளத்துல சந்தோஷம் வராவிட்டால் எனக்குள்ள பொறாமை வந்துட்டுன்னு அர்த்தம். அன்பு குறைவுபட்டு விட்டதுன்னு அர்த்தம். அந்த அன்பு பூரண அன்பு இல்லைன்னு அர்த்தம். சில சமயம் அப்படி நடந்திருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் போய் அழுது ஜெபிச்சிருக்கிற, ஆண்டவரே இந்த பொறாமை வரக்கூடாது, எனக்கு உம்முடைய அன்பு எனக்கு வரணும், உம்முடைய நாம மகிமைப்படுகிறது, ஒருத்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிற செய்தி கேள்விப்படும் போது நான் மகிழணும், நான் சந்தோஷப்படணும், அவங்களை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கணும், அந்த அன்பு எனக்கு வேணும்னு நான் ஜெபித்திருக்கிறேன். நம்ம மனிதர்கள் இதில் தான் பாதிக்கப்படுவோம். அப்போ இந்த அன்பு வேதத்தில் சொல்லப்பட்டபடி எனக்கு இருக்குதா? எல்லா மனுஷருக்குள்ள இருக்கிற போல அன்பு கிடையாது. ஆவியின் கனினா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு கனி. ஆவியானுடைய உதவி இல்லாம நாம் இந்த கனி நமக்குள்ளே உருவாக்க முடியாது. அப்ப உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவது, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுன்னா, இப்ப நம்ம சொல்ல ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம். இப்போ ஒரு வசனம் பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம். பைபிளை திருப்பங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 329வது பக்கம். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? வேர்ட் ஆஃப் காட் என்ன சொல்லுது பாருங்க. 20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும், ஆண்டவரை நேசிக்கிறேன், இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை நாம் இயேசுவாலே பெற்றிருக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சக மனிதரிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனிதரிடத்திலே மற்றவிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்கிறதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த அன்பு இப்போ மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 அன்பினுடைய உச்ச கட்டம் என்ன? இதைத்தான் இயேசு சொல்லுகிறார். வேறு யாரும் இப்படி சொன்னது கிடையாது, வேற எந்த மனிதரும் இப்படி பேசினது கிடையாது. இயேசு மாத்திரம் சொன்ன அன்பை பற்றி சொன்ன முக்கியமான காரியத்தை நீங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 பாருங்க. 8வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களாய் இருப்பீர்கள். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று இயேசு சொல்லுகிறார். அதான் இயேசு சொல்ல, உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பது. நம்மளை நேசிக்கிறவங்களை நேசிப்பது சுலபம், எல்லாரும் செய்ய முடியும். நமக்கு நன்மை செய்கிறவங்களை நேசிப்பது சுலபம், அல்ல நம்ம அறியாத மக்களை கூட பார்த்து அன்பு காட்டுவது சுலபம். ஆனால் நம்மை சத்துருக்களாய் நினைக்கிறவங்க, நம்மளை பகைக்கிறவங்க, நம்மளை வேதனைப்படுத்துறவங்க, அவங்களை நேசிப்பது. சத்துருக்களில் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகியுங்கள். இந்த அன்பு ஆவியின் கனி நமக்குள்ள உருவானாதான் இந்த அன்பு நமக்குள்ளே காணப்பட முடியும். அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ வசனத்தோடு உங்களுடைய அன்பை ஒப்பிட்டு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மாமனார், நாத்தனார்னி உங்களை தெரிஞ்சவங்களுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய சூப்பர்வைசர், மேலதிகாரி, லீடர், நீங்க இத்தனை பேர் மேல உங்களுக்கு அன்பு காட்ட முடியலை இல்லை? நடிக்கிறோம்ல. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக பைபிள் சொல்லுது. நம்ம நேசிக்கிற மாதிரி நடிக்கிறோம், பேசுகிறோம், உள்ளத்தில் அந்த அன்பு இல்லை, வெறுப்பு இருக்குது. மாமியார் மேலே, மருமகள் மேலே, வெளியில் நடிக்கிறோம், உள்ளுக்குள்ள அன்பு மாய்மாலம். அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறோம், ஆனால் உண்மை அன்பில் அந்த கனி இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்க. சிலர் மனைவி கிட்டேயே அன்பு கூற மாதிரி நடிக்கிறாங்க, மாய்மாலம். கணவன்கிட்ட நடிக்கிறாங்க, மாமியார்கிட்ட, மருமகள்கிட்ட நடிக்கிறாங்க, உண்மையான அன்பு இல்லை. இந்த கனி நமக்குள்ள வேணுமே. எவ்வளோ முக்கியம். 2 அனுபவத்தை சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். டாக்டர் பில்லி கிரஹாம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய சுவிசேஷகர். அவருடைய புஸ்தகம் ஒன்றை வாசித்தேன். அவருடைய ஊழிய அனுபவங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது.
அநேக ஆண்டுகளுக்கு முன்னால அமெரிக்காவில் ஒரு ஊழியர் செய்து ஒரு பெரிய எழுப்புதல் அவரை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வந்தார். இங்கிலாந்து தேசத்திலும் லண்டன் மாநகரில் பெரிய குருசைட் நடத்துவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டார். அவரும் ஜெபம் பண்ணி நம்ம இங்கிலாந்தில் லண்டன்லேயும் போய் இந்த பெரிய படைமுயற்சி கூட்டம் குருசைடுன்னு சொல்லுவாங்க நடத்துவதற்கு அவர் ஆயத்தமானார். அவருடைய டீம் எல்லாம் முதல்ல வந்துட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாலே ஜெபம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாங்க. டீம் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய மனைவி கப்பலில் பிரயாணப்பட்டு வந்தாங்களாம். அமெரிக்காவில் இருந்து லண்டனுக்கு கப்பலில் பிரயாணப்பட்டு அவருக்கு பலத்த எதிர்ப்பு. அந்த நாட்கள் அவர் ஒரு பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். இங்கே ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக் சபைகள் பிஷப் மாதிரிலாம் இருக்கிறாங்க, பெரிய சபைகள். அவங்க ஏனோ அந்த நாட்களில் அவரை விரும்பலை. அதனால சபை தலைவர்கள் கூட எதிர்த்தாங்க, ஆதரவு கொடுக்கல. எல்லா நியூஸ் பேப்பர்லலாம் அவரை எதிர்த்து நியூஸ்கள் வெளியிடப்பட்டிருந்தது. காஸ்பல் சர்க்கஸ் நடத்துறதுக்கு அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் வர்றாருன்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணி கேவலப்படுத்தி நியூஸ் பேப்பர்லாம் ஹெட்லைன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அவர் கப்பலில் இறங்குகிறார் துறைமுகத்தில். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய டீமில் கொஞ்சம் பேர் நிருபர்கள் சூழ்ந்து கொண்டாங்க, பத்திரிகை நிருபர்கள். அவங்க பலவிதமான கேள்வி கேட்குறாங்க. அமெரிக்காவில் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்களா, எல்லாரையும் மாற்றிட்டீங்களா, இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கிண்டலாக கேள்வி கேட்குறாங்க. அவருடைய மனைவிட்டை போத்த கேட்குறான், நீங்கள் போகிற இடம்லாம் என்ன பெரிய ஜாடி அல்லது பெரிய பீப்பாய் கொண்டு போகிறீங்களா, நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு, அப்படிலாம் வேறு கிண்டலாக கேள்வி கேட்குறாங்க. அப்படியே அவருக்கு கூனி குறுகி போனார். பலத்த எதிர்ப்பு லண்டனில் அவருக்கு. கூட்டம் நடத்த சபைகள் ஆதரவு இல்லை, சபை தலைவர்கள் எதிர்ப்பு, மீடியாக்கள் பரிகாசம் பண்ணுறாங்க. ஹெட்லைன்லாம் பார்த்து அவரை கிண்டல் பண்ணி கோமாளி மாதிரி சித்தரித்து நியூஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியுமா? அவருடைய புக்கில் இருக்குது, தி மேன் ஹூ வாக்ஸ் வித் காட். டாக்டர் பில்லி கிரஹாம் புஸ்தகத்தில் அது எழுதியிருக்கிறாங்க அந்த அனுபவங்கள். அப்போ அவர் ரொம்ப மனம் சோர்ந்து போனார். அப்போ அந்த கப்பலில் இறங்கின இடத்துலேருந்து லண்டன் மாநகருக்கு ட்ரெயினில் போகிறாங்க. அப்போ இவர் நினைச்சாரா, இங்கேயே இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, பரிகாசம் கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்ப சோர்ந்துட்டார். அப்போ அது இன்னும் லண்டன் சிட்டிக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் துக்கம் அடைஞ்சிட்டு பைபிளை திருப்பினாராம். இந்த 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அதில் இந்த வசனம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அந்த வார்த்தை அவரை தொட்டது. அவர் அந்த வசனத்தில் கை வைத்த, ஆண்டவரே சகலத்தையும் சகிக்கிற அன்பை எனக்கு தாரும். அவர் கோவப்படல, எரிச்சல் படல. நான் ஊழியம் செய்ய வந்தா இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்களே, நீ கோவப்படலை. அவங்க எதிர்ப்பு, பரிகாசம், நிந்தைகள், அதை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும், அதை தாங்கி கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும் என்று அந்த வசனத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணினாராம். உடனே அவருடைய உள்ளத்தில் இந்த வருத்தமெல்லாம் மாறி பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அவரை மகிழ பண்ணினார். என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, சுவிசேஷ அறிவிக்க ஒரு கிறிஸ்தவ நாடு சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறாரு. ஆனாலும் ஆண்டவரே அதை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாருன்னு ஜெபித்தார். அந்த வருத்தத்தை ஆண்டவர் எடுத்து போட்டார். அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுத்தார். அவர் லண்டன் மாநகருக்குள்ள ஸ்டேஷனில் ட்ரெயின் நுழைகிறது. பெரும் கூட்ட மக்கள் காத்திருக்கிறாங்க. திரள் கூட்டத்தை பார்க்குறாரு. இவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்க வந்தாங்களோன்னு பயந்து கொண்டு ட்ரெயினை விட்டு இறங்கினா எல்லாரும் வெல்கம் டாக்டர் பில்லி கிரஹாம்னு பெரும் கூட்ட மக்கள் கோஷமிட்டு வரவேற்றாங்க. அப்படி உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு பக்கம் எதிர்க்கிறவங்க, பரிகாசம் பண்ணவங்க இருந்தாலும் நம்ம வரவேற்பதற்கு காத்திருக்கிற இவ்வளோ மக்களை தேவன் வைத்திருக்கிறார் என்று ஆண்டவரை துதித்தாராம். அங்கே நடந்த ஒவ்வொரு ஊழியங்களை அவர் எழுதும்போது, அவருடைய அனுபவத்தை சொல்லும்போது எழுதப்பட்டு இருக்கிறாரு, தாங்கிக் கொள்ளுகிற அன்பை தாரும். நம்ம அப்படி ஜெபிக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். குடும்பம்னு இருந்தால் சில பாடு இருக்கும். நம்ம சகித்து நம்முடைய அன்பு என்கிற கனியை வெளிப்படுத்தணும். உங்கள் வீட்டுக்குள்ள, உங்களுடைய சபையில், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில் அன்பு என்கிற கனி வெளிப்படணும். உங்களை எதிர்க்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பரிகசித்தாலும் நீங்கள் கோபப்படாமல், எரிச்சல் படாமல், தேவனுடைய அன்பினால் நிறைந்து அந்த அன்பு என்கிற கனியை உங்கள் வீட்டில், சமுதாயத்தில், தெருவில் வெளிப்படுத்தணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆவியின் கனியாகிய அன்பு. இது பரிசுத்த ஆவியானவர் தான் தர முடியும். சாதாரணமாக எல்லா மனுஷனுக்குள்ள அன்பு இருப்பதை போல அல்ல இந்த ஆவியின் கனி, வித்தியாசமானது. ஐரோப்பா நாடுகள், நிறைய நாடுகள், கிறிஸ்தவ நாடுகள், சில கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருந்து அதை தாக்கி சில நாடுகளை பிடித்தாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்னால அந்த கம்யூனிஸ்ட் படைகள் நுழைந்து அந்த நாடுகளை கைப்பற்றும் போது கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கொண்டு வந்தாங்க, மக்களை அடிமைப்படுத்தினாங்க. அதனால யார் வீட்டில் அது பைபிள் இருந்தால் பைபிள் அப்புறப்படுத்தி இயேசுவை மறுதலிக்க சொல்லுவாங்க. அவங்க மறுதலிக்கலைன்னா கொன்னுருவாங்க. ஊழியர்களை உயிரோடு வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ரத்தம் சிந்தப்பட்டது நிறைய ருமேனியா தேசத்துலலாம் அது நடந்தது. ருமேனியா தேசத்தில்
அது மாதிரி சில நாடுகள் பாதிக்கப்பட்ட அல்லதா ரிச்சர்ட் உம்பராண்ட் என்ற தேவ மனிதர் 13 வருஷம் ஜெயிலில் அடைக்கப்பட்டார், ஊழியக்காரர். இது மாதிரிலாம் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு சமயம் அப்படி ஒரு தேசத்துக்குள்ள இந்த கம்யூனிஸ்ட் படைகள் நுழைந்தது. கிறிஸ்தவங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இயேசுவை மறுதலிச்சா நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, இல்லைதான் கொண்டு விடுவோம் என்று அநேக இரத்த சாட்சியாக மறித்தாங்க. வீடு வீடாக போய் அவங்க வீட்டில் பைபிள் இருந்தால் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே சில போர் வீரர்கள் நுழைந்தாங்க. அதில் ஒருத்தனா கேப்டனாக நின்று 2-3 பேரை கூட்டிகிட்டு போனான். உள்ளே போனால் ஒரு வாலிப மகனும் வாலிப மகளும் இருந்தாங்க. சகோதரனும் சகோதரி, அண்ணனும் தங்கையும். அவங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது, இந்த 2 பேர் தான். அந்த மகள் நர்ஸாக அவர் ஆஸ்பத்திரியிலே பணி செய்து கொண்டிருந்தாள், அவனும் வேலை செய்து கொண்டிருந்தான். அங்கே பைபிள் இருந்ததை பார்த்துட்டு அந்த போர் வீரன் பைபிள் எடுத்துக்கொண்டான். அந்த பொது உடைமை அந்த போர் வீரன் இயேசுவை மறுதலிக்கணும், இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்லணும், கம்யூனிஸ்ட் கொள்கை ஏற்றுக்கொள்ளணும், அப்போ நான் உயிரோடு வைப்போம். அவன் சொல்லிட்டான், இல்லை எனக்கு இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் ஆண்டவர், அவரை ஒருவரைத்தான் ஆண்டவர்னு சொல்லுவேன் என்று சொல்லி பயங்கரமாக மிரட்டுறாங்க. முடியாதுன்றாங்க. அந்த வாலிப மகள் பெண் பிள்ளையாக இருந்தனால விட்டுட்டு இவனை முன்னேற துப்பாக்கியை நீட்டினான். இயேசுவை மறுதலிச்சா அவனை உயிரோடு வைப்பேன், இல்லைன்னா சுட்டு கொண்டு விடுவேன். அந்த மகள் அழுகிறாள், தன் சகோதரன் துப்பாக்கி முனையில் இருக்கிறான், அவனு செத்து போயிட்டா தனக்கு அனாதை ஆயிரும், அப்பா அம்மா கிடையாது. அழுகிறாள், கெஞ்சுகிறாள், இல்லை எங்கள் அப்பா அம்மா கிடையாது, எங்கள் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, பிரதர் தான், தயவு செய்து விட்டுருங்கன்னு சொன்னான். அவன் மிருக சுபாவத்தோடு இருக்கிறான், இறக்கம் காட்டாத சுபாவம், தொடர்ந்து மிரட்டுகிறான். அவள் அழுது பார்க்கிறாள், கெஞ்சி பார்க்கிறாள், கேட்கல. அவளுடைய கண்களுக்கு முன்பாக அவனுடைய சகோதரனை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டான். அவன் இரத்த வெள்ளத்தில் மரித்து விழுந்தான். இவள் அனாதையாக்கப்பட்டு விட்டாள். அவன் போயிட்டான், அவ்வளோதான். சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் ஆஸ்பத்திரியிலே நர்ஸாக பணி செய்கிற அந்த மகள் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு போர் வீரனை குற்றுயிராக குண்டடிப்பட்டு காயப்பட்டு குற்றுயிராய் ஒரு போர் சேவகனை கொண்டு வந்தாங்க. போர் வீரனை கொண்டு வந்து அவனை படுக்க வச்சாங்க. இவள் தான் அப்பொழுது டியூட்டியில் இருக்கிறாள். போய் பார்த்தா தெரிந்தது, இவன் தான் தன் சகோதரனை கண்களுக்கு முன்பாக சுட்டு கொண்ட அதே போர் சேவகன் இப்பொழுது குற்றுயிராக அடிபட்டு வந்து கிடக்கிறான், ரத்தம் போய் கொண்டு இருக்கிறாரு. இப்போ இவன் தான் டியூட்டியில் இருக்கிறான், அவள் தான் கவனிக்கணும், முதல் உதவி செய்தால் தான் பிழைக்க முடியும். இவன் அவனை பார்க்கிறான், ரத்தம் வெளியேறி கொண்டு இருக்கிறார், மயங்கின நிலைமையில் இருக்கிறான், அவன் மரித்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு சத்தம் கேட்கிறாரு, நீ பழி வாங்கிக்கொள், நீ பழி வாங்கிக்கொள், இதான் சரியான டைம். உன்னை அனாதையாக்கினவன், அநியாயமாய் உன் சகோதரனை உன் கண்களுக்கு முன்பாய் சுட்டு கொன்றவன், பழி வாங்கிக்கொள் என்று ஒரு குரல் கேட்குது. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் சும்மா இரு, தன்னால் செத்துருவான், ரத்தம் போய் கொண்டு இருக்கிறது, அவனே செத்துருவான், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கொஞ்ச நேரம் சும்மா இரு போதும். அந்த குரல் கேட்குது. இவளுக்குள்ள பெரிய போராட்டம் பார்க்குறா, என்னை அனாதையாக்கினவன், இரக்கமில்லாமல் என் சகோதரனை சுட்டு கொன்றவன். அடுத்த பக்கத்தில் ஒரு குரல் கேட்கிறாரு, மகளே அன்பு காட்டு, டாக்டர் ஷோ யுவர் லவ், மகளே அன்பு காட்டு, மகளே அன்பு காட்டு. ஒரு குரல், இயேசுவின் குரல் கேட்கிறாரு, நீ அவனுக்கு அன்பு காட்டு. ஒரு குரல் சொல்லுது, பழி வாங்கிக்கொள், இதான் டைம், நீ சும்மா விட்டு தன்னால செத்து போயிடுவான். அடுத்த பக்கம் ஒரு குரல், ஆண்டவர் பேசுகிறார், அன்பு காட்டு. அவள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். அவசரமாக காயங்களை கட்டி ரத்தம் வழிவதை நிறுத்தினாள். சில நாட்கள் கழிந்த பிறகுதான் அவனுக்கு மயக்கம் தெளிந்தது. அவன் மயக்கம் தெளிந்து கண் விழித்த போது இவள் அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இவள் தான் நேர்ஸாக இருந்தனால கவனித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு அடையாளம் தெரிந்து விட்டாரு. என்னால் இவள் கண்ணீர் விட்டு அழுதாள் தன் சகோதரனுக்காக. அடையாளம் தெரிந்ததுனால் ஆச்சரியமாக பார்க்குறாள். அவள் வந்து உதவி செய்கிறாள், மாத்திரை கொடுக்குறாள், எல்லாத்தையும் கவனிக்கிறாள், அன்பாக வந்து அவன்கிட்ட விசாரிக்க, வலி இருக்குதா வேதனை இருக்குதா எல்லாம் கேட்டு உதவி செய்கிறாள். இவனுடைய பார்க்கிறான். அவனால் நம்ம அந்த பெண் தானா இது? அவனுக்கு தெரிந்து விட்டாரு. அவன் கேட்டான், என்னை உனக்கு தெரிகிறதா என்று கேட்டான். அவள் சொன்னாள், எனக்கு தெரியும், ஐ நோ யூ. அவன் திருப்பி கேட்டான், உன் சகோதரனை உன் கண்களுக்கு முன்பாக இரக்கமில்லாமல் சுட்டு கொண்ட அந்த போர் வீரன் நான் தான், தெரிகிறதா? தெரியும். என் சகோதரனை என் கண்களுக்கு முன்பாக சுட்டு கொண்டவன் நீதான் என்று எனக்கு தெரியும். அவன் கேட்டான், அப்படியானால் எப்படி என்னை உன்னால் காப்பாற்ற முடிந்தது? எப்படி எனக்கு சேவை செய்ய உனக்கு மனம் வந்தது? அவள் சொன்னாள், ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து. மிருக சுபாவமோடு இந்த கடின உள்ளம் உடைந்தது. இயேசு கிறிஸ்துவா? இயேசு, அவருடைய அன்பு. அவ
அவன் சொன்னான், அந்த இயேசுவை நம்புகிற உனக்கே இவ்வளவு அன்பு இருந்தா அந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவராயிருப்பார். அந்த இயேசு எனக்கு வேண்டும். அந்த போர் வீரன் இந்த மகளுக்குள்ளே காணப்பட்ட அன்பின் கனியினால் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அவன் சொன்னான், இனிமேல் நான் உனக்கு சகோதரனாக இருப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன். ஆவியின் கனியாகிய அன்பு உங்ககிட்ட இருக்குதா? யார் மேலேயோ கோபம், யார் மேலேயோ எரிச்சல். எப்பவும் மேல் அதிகாரி ஏதாவது சொல்லிட்டா எரிச்சலும் கோபம் வருது. மாமியார் ஏதாவது சொல்லிட்டா கோபம் வருது. ஒரு கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா கோபம் வருது. மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டா எரிச்சலும் கோபம் வருது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அது இருக்குதா? என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் யாராவது என்னை பற்றி பேசினா ரொம்ப சோர்ந்துருவேன். நான் இருந்த சபையிலேயே எனக்கு விரோதமாக கேவலமான வார்த்தைலாம் பேசினாங்க, அசுத்தமாக. இப்போ பேசுறதெல்லாம் நான் பழகிட்டேன். கேவலமாக பேசினாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி என் வருத்தப்படுத்த எனக்கு ரொம்ப துக்கமாக்கி விட்டார். ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் ரொம்ப அழுது ஜெபித்தேன். என்னாண்டு ரொம்ப ஊழியம் செய்கிறேன், இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் பொய்யா சொல்லி இந்த மாதிரி வேதனைப்படுத்துகிறாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணினேன். மனிதர்கள் என்னை சுற்றி இருக்கிற சில மனிதர்களை குறித்த வருத்தம். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, உன் சத்துருக்களை உன் பாதபடி ஆக்கி போடுவேன், நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார் அப்படி பார்த்து கொண்டு இந்த ஆண்டவர் சொன்னார், மகனே, அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் நடந்து கொள்வாங்க. ஆனால் நீ எப்பொழுதும் போல் அவங்கள நேசிக்க வேண்டும். அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது உன் உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, அன்பு தான் இருக்கணும். நீ முழு இருதயத்தோடு அவங்கள எப்பொழுதும் போல நேசிக்க வேண்டும் என்று இயேசு என்னோடு பேசினார். எனக்கு வேறு வாக்குத்தத்தம் கொடுக்கல, நீ அன்பினால் நிரப்பப்படணும், அந்த அன்பு உனக்கு இருக்கணும்னு சொன்னார். நான் சொன்னேன், எப்படி ஆண்டவரே? ஹவ்? நான் சாதாரண மனிதன். இயேசு சொன்னார், நான் அப்படி வாழ்ந்து காண்பித்தேனே, சிலுவையில் மரிக்கும் போதும் பிதாவை மன்னின்னு சொன்னேனே, நான் அதுக்காக உபவாசம் பண்ணி அழுதை ஜெபித்தேன். அந்த அன்பை எனக்கு தாரும். இந்த ஆவியின் கனி அன்பு எனக்குள்ளே காணப்படணும். அந்த அன்பை எனக்கு தாரும் தாரும். என்னை சத்துருக்களை நான் நேசிக்கணும். என்னை கேவலப்படுத்துகிறவங்களை கூட நான் கசந்து கொள்ளக்கூடாது. என்னை குறித்து வேதனையா பொல்லாத இல்லாத காரியத்தை பேசுகிறவங்க மேலே கூட எனக்கு வருத்தமோ கசப்போ வந்துடக்கூடாது. அந்த அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று அழுது ஜெபித்தேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். பல நாட்கள் ஜெபம் பண்ணினேன். தேவ அன்பு எனக்கு வேண்டும் என்பதற்காக. நீங்க கேளுங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த அன்பை தாங்க ஆண்டவரே, அந்த ஆவியின் கனி எனக்குள்ள காணப்படணும். ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் ஊற்ற முடியும். அந்த அன்பு, இயேசுவின் அன்பு உள்ளத்தில் வந்தாதான் சகலத்தையும் தாங்குகிற, சகலத்தையும் சகித்து கொள்ளுகிற, நீடிய சாந்தமாயிருக்கிற, பொறாமைப்படாத அந்த அன்பு நமக்குள்ளே வர முடியும். இயேசுவின் அன்பு மாத்திரம்தான் இந்த சுபாவத்தை நமக்குள்ளே தர முடியும். அதைத்தான் இயேசு வாழ்ந்து காண்பித்து அந்த அன்பை நமக்கு கொடுக்க விருப்பத்தோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அன்பை நமக்குள்ளே ஊற்ற விரும்புகிறார். இந்த அன்பு உங்களுக்கு வேணுமா? இந்த அன்பு என்கிற ஆவியின் கனி உங்களுக்குள்ளே காணப்படணுமா? அப்படின்னா அவங்க வீட்டில் சமாதானம் இருக்கும், நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அங்கே பிரச்சனையே வராது, முறுமுறுப்புகள் வராது. உங்களை பார்க்கிறவங்க உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள். உங்களை பார்க்கிறவங்க உங்களிலே இயேசுவின் அன்பை பார்ப்பார்கள். அந்த கனி உங்கள் மூலமாய் வெளிப்படும். அவங்க பார்த்துரு, ஐயோ இவங்க எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, இயேசுவின் அன்பு இப்படிப்பட்டதா என்று அறிந்து கொள்ளுவாங்க. மற்றவங்க அந்த நிமித்தம் இயேசுவை அறிந்து இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, குடும்பத்தில் வசிக்கிற இடத்துல இப்படியெல்லாம் அந்த அன்பு எனக்கு வேணும்னு விரும்புறீங்களா? இப்ப அதுக்காக ஜெபிக்க போறோம். எனக்கு அந்த அன்பு வேணும். இந்த ஆவியின் கனியாக அன்பு, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆவியின் கனி அன்பு எனக்கு வேணும்னு விரும்புறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவை கண் முன்னால நிறுத்துங்க, இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு வேணும். நான் அன்பிலே குறைவுபட்டு இருக்கிற ஆண்டவரே, அதனால தான் எங்கள் வீட்டுக்குள்ள முறுமுறுப்பு, சண்டைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே பெருமை, தற்பெருமை, ஆண்டவரே தற்பொழிவு, ஆண்டவரே அற்பமான வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த அன்பை தாரும். அன்பு என்கிற கனி எனக்குள்ளே காணப்படணும். என்னை காயப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவங்ககிட்ட கூட நான் அன்பா பேசணும், கனிவா பேசணும்.
அந்த அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை குறித்து இல்லாத பொல்லாத காரியத்தை சொன்னா கூட நான் அன்பினால் நிறைந்து அவங்களுக்கு அன்பு காட்டணும். அந்த அன்பை எனக்கு தாங்க. அந்த ஆவியின் கனியாகிய அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. சகோதரி கேளுங்க, தம்பி கேளுங்க, வயசான தகப்பனார் தாயார் கேளுங்க. இருதயத்தில் கை வைத்து இந்த ஆவியின் கனியாகிய அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும். நான் இன்னும் ஆண்டவரே சகலத்தை சகிக்கிற ஒரு அன்பு, ஆண்டவரே சகலத்தை தாங்கிக் கொள்ளுகிற அன்பு எனக்கு வேண்டும். சகித்துக் கொள்ளுகிற தாங்கிக் கொள்ளுகிற அன்பை எனக்கு தாங்க ஆண்டவரே. சின்னதுக்கு நான் கோபப்பட்டு விடுகிறேன், சின்னதுக்கு எரிச்சல் வந்து விடுகிறது, சின்ன காரியத்திற்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்து விடுகிறது. காரணம் எனக்குள்ள தாங்குகிற அன்பு இல்ல, சகிக்கிற அன்பு இல்ல, சாந்தமாயிருக்கிற அன்பு இல்ல. எனக்கு அந்த அன்பை தாங்க ஆண்டவரை. கேளுங்க கேளுங்க, ஒரு நிமிடம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அந்த அன்பை தாங்க, அந்த அன்பை உள்ளத்துல ஊற்றுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இதோ இந்த மகன் இந்த மகள் கேட்கிறாங்க ஆண்டவரே, இயேசுவின் அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அன்பு, அந்த அன்பு எனக்குள் ஊற்றப்படணும் என்று ஜெபிக்கிற இந்த மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், வயதான தகப்பனா தாய்மாருக்காக ஜெபிக்கிறேன். இனிமேல் இந்த குடும்பத்தில் அன்புதான் ஆளுகை செய்யணும் அப்பா. அந்த ஆவியின் கனியாகி அன்பு ஒவ்வொருவருக்குள்ள காணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவர் மூலமாய் அன்பு ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். அந்த பெருமைகள் நீங்கட்டும், கசப்புகள் நீங்கட்டும், தற்பெருமைகள் நீங்கட்டும், பொறாமைகள் நீங்கட்டும். மிக நீடிய சாந்தத்தை கொடுக்கிற அந்த அன்பு நிரப்பப்படட்டும். ஆண்டவரை எல்லாவற்றையும் நம்புகிற சகிக்கிற அந்த அன்பினாலே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. இந்த மகளை நிரப்புங்க, இந்த மகனை நிரப்புங்க. இன்றைக்கு கசப்பான வேர்கள் எடுக்கப்படட்டும், வெறுப்புகள் எடுக்கப்படட்டும். வீட்டுக்குள்ள தேவ அன்பு வழிந்து ஓடும்படி செய்யும். எல்லாருக்குள்ள கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் மாமியார் மருமகள் எல்லா சகோதர சகோதரிகள் தேவ அன்பு நிரம்பி வழியட்டும். ஒரு பெரிய அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். இந்த அன்பு தெருக்களிலே, கிராமங்களிலே, பட்டணங்களிலே போகிற இடமெல்லாம் இவங்க மூலமா அந்த கனி வெளிப்படட்டும். எல்லாரும் அன்பான ஒரு ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிற சாட்சிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்க. அந்த ஆவியின் கனி எங்களுக்குள்ள வரட்டும். எங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும், எங்களை பார்க்கிறவங்க இயேசுவின் அன்பை பார்க்கணும். அந்த அன்பு எங்களுக்குள்ள நிரம்பி வழிய பண்ணும், வழிய பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த அன்பை ஊற்றும், ஊற்றும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே அந்த அன்பை ஊற்றும், ஆவியானவர் மூலமாய் ஊற்றும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் நேசிக்கிற அன்பு, எங்களை சத்துருக்களாய் பகைக்கிறவர்களையும் நேசிக்கிற அன்பு, எங்களை பாதிக்கும்படி செய்கிறவர்களையும் நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் அன்பு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு தீமை செய்கிற மக்களுக்கும் அன்பு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் அன்பினால் எங்களை நிரப்பும், நிரப்பும். தகப்பனே, இந்த அன்புக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்கள் அன்பில்லாமல் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை மன்னியும், அன்பில்லாமல் நடந்து கொண்ட சம்பவங்களை மன்னியும், அன்பில்லாமல் நடந்து கொண்டு உம்முடைய நாமத்திற்கு தூஷணத்தை உண்டாக்கின பாவங்களை கிரமங்களை மன்னித்து விடும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அந்த அன்பை ஊற்றினதற்காய் நன்றி. அந்த அன்பு எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் முதல் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் உம்முடைய அன்பு ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் அன்பு ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு சபைகளையும் உம்முடைய அன்பு ஆளுகை செய்யட்டும். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.